ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோ சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கும்பகோணம் கடப்பா. இது கும்பகோணம் தஞ்சாவூர் சைடில் ஃபேமஸான ஒரு குருமா. இது அவங்க காலையில் டிஃபனுக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு. இது கும்பகோணம் சைடு இருக்கிறவங்க, தஞ்சாவூர் சைடு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலத்துலேருந்தே இந்த கிரேவி ஃபேமஸ்ன்னு தெரியும். இப்போ இந்த கடப்பா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசி பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கு. கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தாளிக்க பட்டை, கிராம்பு, கடற்பாசி, பிரிஞ்சி இலை, தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் ஒரு மூடி, கசகசா 1/2 டீஸ்பூன் எடுத்து அது தண்ணியில ஊற வச்சிருக்கேன். தக்காளி 1 பொடியா கட் பண்ணிருக்கு. மல்லித்தலை சிறிதளவு, பொட்டுக்கல்ல 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, இஞ்சி ஒரு சிறிய துண்டு, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், பூண்டு 4 பல்லு, கடுகு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இதுதான் இந்த கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா செய்ய தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கர்ல பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு நல்ல குழைவா வேக வைக்கணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு வேக வைக்கணும். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஊற வச்ச பாசிப்பருப்பு, அடுத்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணியில் போட்டு வைக்கலைன்னா அது கலர் மாறிடும். அதனால் இப்போ அந்த உருளைக்கிழங்கு இந்த பருப்போட போடுறேன். இப்போ உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பையும் போட்டாச்சு. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப்பு பருப்பு எடுத்துருக்கிறதுனால நம்ம இதுக்கு ஒரு 3லேருந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்குது, ரெண்டும் வேகணும். இப்போ இந்த பருப்பையும் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சிடுறேன். இப்போ குக்கர் மூடி ஒன்று எடுத்து குக்கரை மூடிட்டு வெயிட்டையும் போடலாம். இது ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இப்போ நம்ம தேங்காய் ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம பொடிப்பொடியாக மிக்சியில் கட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காவை பொடிப்பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு வேண்டிய இஞ்சி, சோம்பு, பூண்டு, இந்த பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு வந்து மைல்டாக தான் காரம் இருக்கும் இந்த கிரேவிக்கு. அடுத்து பொட்டுக்கல்ல. இப்போ கசகசாவும் போட்டுடலாம். பொட்டுக்கல்லைக்கு பதிலாக முந்திரி பருப்பும் போடலாம். முந்திரி பருப்புனா ஒரு 5-6 பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நீ குக்கர் விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கரில் 5 விசில் வந்துடுச்சு. விசில் இறங்கிடுச்சான்னு பார்க்கலாம். விசில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ பருப்பு பாருங்க நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இந்த மாதிரி வேகணும். அதுதான் 4லேருந்து 5 விசில் சொல்லி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டா நல்லா குழைவாக வெந்துடும். அது இல்லாமல் பாசிப்பருப்பு சீக்கிரம் வேகக்கூடியது தான். இப்போ இதை இறக்கி வச்சிடுறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அடுப்பை வச்சுட்டேன். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற கடுகு நல்லா பொரியணும். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, கடல்பாசி இதெல்லாம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இப்போ பட்டை கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் சைடு இது ஃபேமஸானது இந்த குருமா. மோஸ்ட்லி அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ஜென்ஸுங்கெல்லாம் வெளியே போயிட்டு வர டைம் அவங்க அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இந்த குருமா வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு இந்த குருமா அந்த கும்பகோணம் சைடு தஞ்சாவூர் சைடெலாம் ஃபேமஸ்ஸு. வெங்காயம் வந்து நல்லா வெந்த மாதிரி ஆனால் போதும். அந்த கலர் லைட்டு ஒரு பிங்கிஷ் கலர் ஆகும் இல்லையா, பிங்க் கலர், அந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பொடியை கட் பண்ண தக்காளி. இந்த குருமாக்கு ஒரு சிலர் தக்காளி போடுறதில்ல. தக்காளி நான் ஏன் போடனா, கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் தக்காளி பழம் போட்டிருக்கேன். இல்லைன்னா எலுமிச்சம்பழம் புளிஞ்சுடுவாங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பருப்பு உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் மசிச்சுட்டு வந்துடலாம். இது பருப்பு நல்லா உடஞ்சிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு லைட்டாக மசிச்சா போதும். இல்லைன்னா அப்புறம் கிழங்கு ரொம்ப மசிச்சிடுச்சுன்னா அந்த கிழங்கு அப்புறம் கிடைக்காது. சின்னதாக ஒரு பீஸாக இருந்துச்சுன்னா சாப்பிட்ற டைம் நமக்கும் நல்லாயிருக்கும். அதனால் பருப்பை மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எந்த தூளும் போடுறதில்ல. காரத்துக்கு பச்சை மிளகாய், இது ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் இந்த குருமா. இப்போ இந்த வெங்காய தக்காளியில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பையும் உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இந்த குக்கரையும் கழுவி ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பருப்பு ஊற்றியாச்சு. பருப்பு உருளைக்கிழங்கும் அது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் மசாலெல்லாம், அதையும் இதில் போட்டுடலாம்.
இப்போ இந்த மிக்ஸிங் கழுவி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பருப்பு ஆல்ரெடி திக்காக இருக்குது, அது இல்லாமல் நம்ம அரைச்சிருக்கோம்ல அதில் பொட்டுக்கல்லையும் போட்டிருக்கோம், அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும், இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம, ஏன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா இன்னும் திக்காகும். இப்போ நம்ம அடுப்பை பெருசு பண்ணிட்டு நம்ம இது நல்லா ஒரு கொதி வரணும். ஏன்னா அந்த பூண்டு சோம்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வாசத்தோட பச்சை வாசம் போகணும். அதனால ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு அதுக்குள்ள உப்பு பார்த்துக்கலாம். இப்போ உப்பு கம்மியாக இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வெள்ளை கலர்ல இருக்கு. இது கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த குருமா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, மெல்லமா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. ஏன்னா நம்ம இது பொட்டுக்கல்ல எல்லாம் அரைச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அப்ப இன்னும் திக்னஸ் கொடுக்கும், அதனால அடி பிடிக்கும். அதனால மெல்லமா அப்பப்போ இந்த மாதிரி கலக்கி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மல்லித்தலை, அதை இதுல தூவி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா ரெடி. இதை ஒரு சர்விங் பவுல்ல மாத்துறேன். இந்த கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா குருமாவோட சுட சுட இட்லி, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு நாள் நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்க, அடுத்த தடவை இட்லி தோசைனாவே இந்த குருமாவை தான் எல்லாரும் வீட்டில் கேட்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.